மதுரை அவனியாபுரம் அருகே வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து எரிந்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. மதுரை அவனியாபுரம் அருகே வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில இரண்டாவது நாளாக தொடர்ந்து தீ எரிந்து வருகிறது. இந்நிலையில தீயை அணைக்கும் பணியிலையும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது. மதுரை சிவகங்கையிலிருந்து 8ற்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீயை அணைப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறது. மீண்டும் சத்யகுமார் இணைந்திருக்கிறார். சத்யகுமார், தீயை அணைக்கும் பணி எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். மதுரை அவனியாபுரம் வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் நேற்று மதியம் தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த நிலையில் அந்த தீயை அணைப்பதற்கு மதுரை புறநகர் மற்றும் மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய 5ற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் நேரடியாக கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். ஆனால் கிட்டத்தட்ட பல டன் கணக்கான குப்பைகள் எரிந்து வருவதால் நேற்று இரவு முதலே தொடர்ந்து அந்த தீயானது விட்டு எரிந்து வருகிறது. மேலும் காற்றின் வீரியம் அதிகமாக இருப்பதாலும் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது இந்த வெள்ளக்கல் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், கீரை போன்ற விவசாயம் பயிரிடப்பட்டுள்ள அந்த நிலங்களிலும் இந்த தீயானது பரவி இருப்பதால் அதிலும் தங்களுக்கு அதில் வாழ்வாதாரம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் குற்றச்சாட்டு வைப்பதோடு தற்போது இப்ப அந்த தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரும் பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தீயணைப்பு வாகனம் மட்டுமின்றி குடிநீர் எடுத்து வரும் அந்த லாரி மூலமாகவும் நீர் கொண்டு வரப்பட்டு தற்போது அந்த தீயை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரும் பணியானது நடைபெற்று வருகிறது. மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து 8க்கும் மேற்பட்ட இந்த தீயணைப்பு வாகனங்களானது மதுரை மாநகராட்சி தண்ணீர் வாகனங்கள் துணையுடன் இந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த தீ அதிகமாக பரவி வருகிறது. மேலும் இந்த குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயினால் இந்த அவனியாபுரம், சிந்தாமணி, சாமநத்தம் விமான நிலையம் செல்லக்கூடிய பகுதிகளில் இந்த புகை அதிகமாக பரவி இந்த பகுதியை புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.